கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இரத்தத்தின் நாள் மீட்டு ரட்சிக்கப்படும்படியாக அவருடைய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அன்பு இறைமக்களே, இந்த நாளில் குருடனான பரிசேயனே, பாத்திரத்தின் போஜன பான பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்திருக்கிற இந்த சத்திய வசனத்தை குறித்து நான் உங்களோடு சில மணித்துளிகள் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய தியான வசனம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். குருடனான பரிசேயனே, போஜன பானபாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை சூழ்ந்து நின்ற, தம்மேல் குற்றம் கண்டுபிடிக்க, தம்மேல் குறை கண்டுபிடிக்கும்படியாக தம்மை சூழ்ந்து நின்ற பக்தி வேடக்காரர்களாகிய யூத வேத போதகர்களை பார்த்தும் நியாய சாஸ்திரிகளை பார்த்தும் கூறுகிறார். அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு என்கிறார். இந்த வார்த்தையில் இருக்கிற இறைஞான விளக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலோட்டமாக பார்த்தால் நாம் உணவருந்துகின்ற, தண்ணீர் குடிக்கின்ற அந்த உணவருந்துகின்ற பாத்திரங்களை உள்புறமாக முதலாவது சுத்திகரிக்க சொல்லுகிறார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கையில நடைபெறுகின்ற, அன்றாட வாழ்க்கையில தினம் 2-3 வேளை நடைபெறுகின்ற அந்த உணவருந்துகின்ற மாமிச உடலின் வாழ்வுக்காக உணவருந்துகின்ற அந்த உணவு பானபாத்திரங்களை, போஜன பானபாத்திரங்களை, உணவருந்துகின்ற பாத்திரங்களை அதன் வெளிப்புறம் சுத்தமாகும்படியாக முதலாவது அதனுடைய அவைகளுடைய உள்புறத்தை சுத்தமாக்கு என்று சொல்லவில்லை. இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் வேதவசனத்தை படித்தீர்களானால் அல்லது பிரசங்கித்தீர்களானால் சர்வ நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்து சொன்ன, கடிந்து கொண்டு எச்சரித்து சொன்ன அந்த வார்த்தையினுடைய இறைஞான விளக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். இதை விளக்குவதற்காக நான் இதற்கு முன்னால் இருக்கிற 2 வசனங்களை கூட எடுத்துக்கொள்ளுகிறேன். 2 அல்ல, ஒரு வசனத்தை கூட, 25ஆம் வசனத்தை கூட எடுத்துக்கொள்ளுகிறேன். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. இந்த வார்த்தையினுடைய தெளிவு அர்த்தம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். அதை நான் திரும்ப திரும்ப அறிக்க விரும்பவில்லை. போஜன பானபாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த வேடம் புனைந்த, பக்தி வேடம் போடுகிற, தெய்வ பக்திக்கு ஏதுவான வேடம் போடுகிற வெளிவேடக்காரர்களாகிய வேத போதகர்களே, வேதத்தை கற்பிக்கிறவர்களே, போஜன பான பாத்திரங்களின், உணவருந்துகின்ற பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சாதாரணமாக கதை சொல்வதில்லை,
இது அனுதினமும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொருவரிடத்திலும் நடைபெறுகிற காரியம். நாம் உணவு அருந்துகின்ற போது அந்த உணவை பரிமாறுவதற்கு முன்பு, ஒரு உணவை அருந்துவதற்கு அதை பரிமாறுவதற்கு முன்பு நாம் உணவு அருந்துகின்ற பாத்திரத்தின் உள்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அழுக்குகளோ எச்சில்களோ வேறொருவர் சாப்பிட்ட பாத்திரமாக இருந்தால், இன்னொருவர் சாப்பிட்ட அந்த எச்சில்களோ நாமே சாப்பிட்ட உணவருந்திய பாத்திரமாக இருந்தால், அந்த பாத்திரத்தில் நாம் முன்பு உணவருந்தின போது இருந்த எச்சில்களோ அழுக்குகளோ எதுவும், அதாவது இன்னும் சொல்லப்போனால் விட்டில் பூச்சிகளோ காக்ரோச், அதாவது பாச்சா என்று சொல்லுவார்கள், அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, கரையான்களா? இல்லை, கரையான் அல்ல, காக்ரோச் பூச்சிகள், இவைகளோ எலிகளோ பல்லிகளோ அந்த பாத்திரங்களை மொய்த்திருக்கக்கூடாது, அதை தங்கள் நாவால் நக்கி இருக்கக்கூடாது. அந்த அழுக்குகள், அந்த எச்சில்கள், பிற பூச்சிகள், பல்லிகள் முதலானவைகளுடைய எச்சில்கள் நாம் உணவருந்துகின்ற பாத்திரத்தில் இராதபடிக்கு முதலாவது அந்த பாத்திரத்தை, உள்புறத்தை முதலாவது கழுவி சுத்திகரித்து வெளிப்புறத்தையும் சுத்திகரிப்போம், இல்லையா? இதானே உண்மை, இதானே நிகழ்வு. அதுபோல நாம் ஒரு வெளியில கடந்து செல்லுகின்ற வழியோரங்களிலே, ரோட்டோரங்களிலே இருக்கின்ற டீ கடைகளில் டீ அருந்துகின்ற போது அந்த டீ கப்பை டீ அடிக்கிறவர், டீ மாஸ்டர், அதை உள்ளும் புறமும் கழுவுவதை பார்த்திருக்கிறோம். எதற்கு? வேறொருவர் அருந்திய, டீ அருந்திய அல்லது காப்பி அருந்திய அந்த பாத்திரம், அவருடைய எச்சில்கள் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பாத்திரத்தை சுடுநீரில் கழுவி அதில் நமக்கு சாயா அல்லது காப்பியை அடித்து தருகிறார். அதுபோல இந்த வேதத்தை போதிக்கிற இறைஞான மன்னாவாகிய, வானத்தின் மன்னாவாகிய சத்திய வசனத்தை பிரசங்கிக்கிற இன்றைய போதகர்கள் பரிசுத்தவான்கள், தங்களை பரிசுத்தவான்கள் என்றும் தங்களை நீதிமான்கள் என்றும் தங்களை பக்திமான்கள் என்றும் காட்டிக்கொள்ளுகிற பெருவாரியான 198 விழுக்காடு போதகர்கள், ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், பிரசங்கியார்கள், சுவிசேஷகர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறார்கள். எந்த பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறார்கள்? நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைஞான விளக்க வேத வசன போதனைகளை, சத்திய வசனங்களை கற்றுக்கொள்ள பரிசுத்த தேவாலயத்திற்கு கடந்து வருகிற ஜனங்களுடைய புற உடலை கழுவுகிறார்கள். அதான நடக்குது. ஞான ஸ்நானம் என்ற போர்வையில், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அதாவது ஞான ஸ்நானத்தினால் ஒருவன் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். அதற்கென்று ஞான ஸ்நானம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் முழுக்கு அல்லது தண்ணீர் ஊற்றுதல், தண்ணீரை தலையிலே சிரசிலே தெளித்தல், ஊற்றுதல், வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தால் ஊற்றுதல் தான். ஏனெனில் தலையிலே ஊற்றப்பட்டால் குளங்கள், ஆறுகள் இல்லாத இடங்களிலே தண்ணீரை தலையிலே ஊற்றித்தான் ஸ்நானம் பண்ணுவார்கள். அதாவது ஸ்நானம் என்றால் குளித்தல். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்நானம் என்றால் குளித்தல். பிராமின்ஸ் என்ன சொல்லுவாங்க? ஸ்நானம் பண்ணினேளா அப்படின்னு கேட்பாங்க. ஸ்நானம் பண்ணேளானா காலையில எழுந்து பல் துலக்கி தண்ணீரில் குளித்து விட்டீரா என்று கேட்பார்கள். ஸ்நானம் என்றால் குளித்தல். முழுகியும் குளிக்கலாம், தண்ணீரை தலையிலே ஊற்றியும் குளிக்கலாம், இல்லையா? ஸ்நானம் என்றால் ஊற்றுதல். வேதாகமம் பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரை அதைத்தான் சொல்லுகிறது. உதாரணமாக சங்கீதக்காரனாகிய தாவீது அல்லது ஆசா, யாரோ ஒருவர் 133ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்லுகின்ற போது அதைத்தான் சொல்கிறார்.
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வழிகிறதும் அவன் அங்கிகளின் மேல் இறங்குகிறதும் நல்ல தைலத்துக்கும் ஹெர்மோன் சீயோன் பர்வதங்களின் மேல் இறங்கும் நல்ல பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது, தேவனுடைய பரிசுத்தனாக ஆரோனை அபிஷேகம் பண்ணுகின்ற போது அவனுடைய தலையிலே பரிசுத்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. அந்த தைலம் எப்படி இருக்கிறதாம்? இது எதற்காக ஊற்றப்பட்டது? சகோதரர் இஸ்ரவேல் ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்கள் கூட்டம் ஒருமித்து தேவ சமூகத்தில் வாசம் பண்ணுவதற்காக, அவர்களை வழிநடத்துகிற தேவனுடைய பரிசுத்தனாகிய ஆரோன், பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் தேவனுடைய சமூகத்தில் இறைமக்களுக்காக நிற்கும்படி அவனை அபிஷேகம், அவனை பரிசுத்தமாக்கும்படியாய் அவன் மேல், அவனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் அவன் தலையின் மேல் ஊற்றப்பட்டதாம். அது எப்படி இருக்கிறது? நாங்கள் சொல்வது தவறென்றால் நீங்கள் சங்கீதம் 133 அதிகாரத்தை எடுத்து கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஊற்றப்பட்ட அந்த தைலம் எப்படி இருந்ததாம்? அவன் தாடியிலே, அவன் தலை மயிரையெல்லாம் நனைத்து, அவன் தாடியிலே, முகத்தின் தாடியிலே இறங்கி தாடியையும் நனைத்து, முன்புறமாகவும் பின்புறமாகவும் பக்கவாட்டிலும் அவன் அங்கி முழுவதையும் நனைத்து, அவனுடைய சரீரத்தின் பாத வரையிலும், கால்களின் பாதம் வரையிலும் அவனுடைய சரீரம் முழுவதையும் நனைத்திருக்கிறது என்று சொல்லுகிறது. அது எப்படி இருந்ததாம்? அது ஹெர்மோன் பர்வதங்கள் மேலும், சீயோன் மற்றும் ஹெர்மோன் பர்வதங்களின் மேலும், மலைகளின் மேலும் இறங்கி வருகிற பனிக்கு ஒப்பாக இருந்ததாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பனி எப்படி? தெளிப்பது போல், தூறல் போல் தான் பனி, தூறல் போல் இறங்கும். அப்படியானால் பரிசுத்த வேதாகமம் கற்றுத்தருகிற ஞான தண்ணீர் ஸ்நானம் அல்லது தண்ணீர் முழுக்கு, தண்ணீரை ஊற்றுதலாக இருக்கலாம், தெளித்தலாக இருக்கலாம், முழுக்குதலாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் முழுக்குதல் தான் முறையானது என்று சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் வேதாகமத்திலே கொடுக்கப்படவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எதைகளின் அடிப்படையிலே சொல்கிறேன்? பரிசுத்த வேதாகமத்தின் ஆதி யாத்திராகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, சங்கீதங்கள், நீதிமொழிகள் மற்றும் தீர்க்க தரிசன புத்தகங்கள் அனைத்திலும் அது தான் சுட்டி காட்டப்படுகிறது. சுத்த ஜலம் தெளிப்பேன், கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் நாளுக்கென்று, தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று தான் சொல்லப்படுகிறது. முழுக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கு என்று சொல்லப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள். இதற்கு மேல் தெளிவுபடுத்துவது என்பது கூடாத காரியம். ஆகவே இன்றைய, ஏன் இதை சொன்னேன் என்றால், இன்றைய 198 விழுக்காடு பக்திவேட பரிசுத்தவான்கள், தங்களை பரிசுத்தவான்களாக பக்திமான்களாக காட்டிக்கொள்ளுகிற பக்திவேட பிரசங்கியார்கள், ஊழியர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள் என்ன சொல்கிறார்? எதை வலியுறுத்துகிறார்கள்? அவர்களிடத்தில் இறைவார்த்தைகளை கேட்க வருகிற அந்த ஜனங்களை, அவர்களுடைய சரீரங்களை, புற உடலை சுத்திகரிக்கிறார்களாம். நாம குளிக்கும் போது ஆற்றிலேயோ குளத்திலேயோ இறங்கி மூழ்கி குளிப்போம் இல்லையா? அந்த முழுக்குதலினால், தண்ணீருக்குள் ஒருவரை முழுக்குவதனால் என்ன செய்ய வருகிறது? அந்த புற உடலில் இருக்கிற அசுத்தங்கள், வியர்வை, நாற்றங்கள் அகற்றப்படுகிறது. அவ்வளவுதான். அதைத்தான் இயேசு கிறிஸ்து மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார். போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், ஆனால் அது சொல்லுகிறார், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. எதனால் நிறைந்திருக்கிறது? கொள்ளையினாலும், அதாவது கொள்ளையடித்த பொருட்களினாலும், அதாவது பிறருடைய சொத்துக்களை, தேவாலய சொத்துக்களை, தேவாலய காணிக்கைகளை எப்படி கொள்ளையடிக்கலாம் என்கிற தீய எண்ணங்களினாலும், அநீதிகளினாலும், அநீதத்தின் கூலிகளினாலும்
பொருளாசையினாலும் பேராசையினாலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே இதுதானே இயல்பு, இதுதானே மனித இயற்கை நிலையாக இருக்கிறது. தேவாலயத்திற்கு எதற்கு போகிறோம்? ரட்சிப்பை பெறுவதற்காகவா? இல்லை. தேவாலயத்திற்கு போனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு போகாது. தேவாசீர்வாதங்கள் உன்னை ஒரு காலம் என்ன செய்யாது. நீ தேவாலயத்திற்கு போகிறதினால், நீ பின்பற்றுகிற, நீ நம்புகிற பரிசுத்தமான், பக்திமான், நீதிமான், தேவனுடைய மனுஷன் என்று நம்புகிற அந்த மனித போதகன், அந்த போதகனாலே, போதகனை அவனுடைய ஆலோசனைகளை கேட்க, அவனுடைய புளித்து போன பிரசங்கங்களை கேட்க நீ தேவாலயத்துக்கு செல்வதனால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். தேவாசீர்வாதங்களை நீ பெற முடியாது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இன்றைய கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு போகக்கூடாதுன்னு சொல்லல. தேவாலயத்திலே கூடி வந்து சகோதரர், தேவாலயத்திற்கு வருகிற அனைவரும் கிறிஸ்துவுக்குள் உடன் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் இருக்கிறோம். இந்த உணர்வே இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. ஆக மொத்தத்தில் எதற்காக போகிறார்கள்? நான் ஆசீர்வாதம் பெற வேண்டும், சமாதானம் பெற வேண்டும், ஐஸ்வர்யங்களை சொந்தமாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான். என் வாழ்வின் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட வேண்டும். ஆனால் ஒருவர் கூட என் ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும், என் ஜீவாத்மா நித்திய வாழ்வை பெற வேண்டும், நான் தேவகுமாரர்களைப் போல, தேவதூதர்களைப் போல மாற்றுருவாக்கம் பெற வேண்டும், நித்திய ஜீவனை பெற்று நித்திய ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே உரிமை பங்கை பெற்று தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த புத்திர ஸ்வீகாரத்தை, அந்த உரிமை பங்கை நான் பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒருவர் கூட தேவாலயத்திற்கு வருவதில்லை ஆராதனைகளுக்கு. அவர்களுக்கு இந்த புற உடலை சுத்திகரிக்கிற, கழுவுகிற இந்த இது போதும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இருக்கிறத தாங்க சொல்றேன். என்னுடைய கற்பனைகள் ஒன்றையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டவில்லை. 26ஆம் வசனம், மத்தேயு 23:26ஆம் வசனம். குருடனான பரிசேயனே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மாமிச கண்கள், எனக்கு இருக்குல்ல கண்ணு, இது போல நம்முடைய மாமிச கண்கள் குருடாகி போன குருடர்களை சொல்லவில்லை, அந்தகர்களை சொல்லவில்லை. அப்படின்னா அந்தகனே என்று சொல்லி இருப்பார். அந்தகன் என்றால் வெளிப்புற கண்கள், புற உடலின் மாமிச கண்கள் குருடாகி போனவன், பார்க்க முடியாத குருடன். இங்கே குருடனான பரிசேயனே என்று சொல்லுகிறார். பரிசேயன் என்றால் பக்தி வேடக்காரன் அல்லது வெளிவேடம் போடுகிறவன். குருடனான பரிசேயனே, ஆவிக்குரிய மனக்கண்கள் குருடாகி போனவர்களே, ஆவிக்குரிய கண்கள் சொருகி குருடாகி போனவர்களே. ஆவிக்குரிய கண்கள் மாமிசத்திற்குள்ளே சொருகி போயிற்று, மாமிச இச்சைகளுக்குள்ளே சொருகி போயிற்று. ஆகவே உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. ஆன்மீக கண்கள், உங்கள் ஆத்துமாவின் கண்கள், உங்களுடைய உள்ளான மனிதனுடைய மனித கண்கள், அதாவது மனக்கண்கள் குருடாகி போனவர்களே என்று சொல்லுகிறார். போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. என்ன செய்யணுமா? மனித ஆத்துமாக்கள், உன்னுடைய உள்ளான இருதயம், உன்னுடைய ஜீவாத்துமா குணப்படும் படிக்கு, உன்னுடைய ஜீவாத்துமா வாழ்வடையும் படிக்கு அதற்கு கொடுக்கப்படுகிற இறைஞான பொக்கிஷமாகிய சத்திய வசனமாகிய வானத்தின் மன்னாவாகிய தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய சத்திய வசன வியாக்கியானங்களை நீ உள்வாங்கிக் கொள்வதற்கு, அதை உன் உள்ளத்திலே பத்திரப்படுத்திக் கொள்வதற்கு, உனக்கு வாழ்வளிக்கும் ஜீவமன்னா, வாழ்வளிக்கும் உணவு, சரீரத்திற்கு வாழ்வளிக்கிற உணவல்ல, உன் ஆத்துமா, உன் ஆவி ஆத்துமா ஜீவனுக்கு வாழ்வளித்து உனக்கு நித்திய ஜீவனை பெற்று தருகிற, மரணமற்ற பெருவாழ்வை வாழ்வதற்கு உனக்கு நித்திய ஜீவனை பெற்று தருகிற சத்திய வசன
போஜனத்தை நீ ஜனங்கள் உள்வாங்கிக் கொள்வதற்காக அவர்கள் ஜனங்களுடைய உன்னை நாடி வருகிற உன்னிடத்தில் சத்திய வசன போதகத்தை, புளிப்பில்லாத அப்பத்தை, புளித்து போன உபதேசங்களை அல்ல, கட்டுக்கதைகளால் நிறைந்த, பொய் சாட்சிகளால் நிறைந்த புளித்து போன பிரசங்கங்களை அல்ல, புளிப்பில்லாத சத்திய வசன போதனைகளை. சத்திய வசனம் தினந்தோறும் புதிதாக இருக்கிறது. நீ தினந்தோறும் வேதாகமத்தை படித்தால் ஒவ்வொரு நாளும் புதிதாக அந்த வசனம் உனக்கு சில சத்தியங்களை கற்றுத்தரும். அதான் வேதாகமத்தின் சத்தியங்கள் அனைத்தும் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அது புதிதாக இருக்கிறது. புதிய புதிய சத்தியங்களை நீ சத்திய வசனத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிற போது, பிரசங்கிக்கிற போது, அதை உள்வாங்கிக் கொள்வதற்காக உன்னை நாடி வருகிற, உன்னை கேட்டு வருகிற அந்த சபை மக்கள் அனைவரையும், இறை மக்கள் அனைவருடைய இருதயங்களை, உள்ளான இருதயங்களை நீ கழுவு. முதலாவது எப்படி கழுவுறது? ஆலயத்தில் சபைக்கு வருகிற ஒரு அங்கத்தினருடைய இருதயத்தை வெளியே, சரீரத்தை கீறி, ஆத்மாவை, இருதயத்தை வெளியே எடுத்து அதை கீறி சுத்தம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் என்ன சொல்லுகிறார்? சத்திய வசனத்தை சத்தியமாக, எந்த கலப்படமும் இல்லாமல், எந்த கதைகளும் கட்டுக்கதைகளும் இல்லாமல் சேர்க்காமல், எந்த பொய் சாட்சிகளும் சேர்க்காமல், எந்த படித்த கதைகளையும் சேர்க்காமல், நீ அதை சத்தியத்தை சத்தியமாக தினந்தோறும் புதிய புதிய சத்தியங்களோடு, புதிய புதிய ஆழமான தேவனுடைய ஆழங்கள் அடங்கிய இறை வார்த்தைகளை, இறைஞான விளக்கங்களை நீ அவர்களுக்கு கற்பிக்கிறதினால், அவர்களுக்கு தினந்தோறும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாகிய பானத்தை, தண்ணீரை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே சுத்த ஜலம் இருக்கிறது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே சுத்த ஜலம் இருக்கிறது. 1 யோவான் 5:8 பூமியிலே, பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, அவை ஆவி, ரத்தம், ஜலம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்திலே சுத்த ஜலம் இருக்கிறது, ஜீவனாகிய ஆவி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தில் இருக்கிற அந்த சுத்த ஜலத்தால் நீ சத்திய வசனத்தை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய அந்த சத்திய வசனத்தை சத்திய வசன போதனையாய், சத்திய இறைஞான விளக்கமாய் எடுத்து போதிக்கிற போது, அதை கேட்கிற ஆத்துமாக்களுடைய உள்ளான இருதயங்கள், அதன் வழியாக ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற சத்திய வசனங்களின் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் ரத்தத்தினால், ரத்தத்தில் இருக்கிற அந்த சுத்த ஜலம், அதான் உங்கள் மேல் சுத்த ஜலம் தெளிப்பேன். அந்த ஜலம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் தெளிக்கப்படுகிற ரத்தத்தில் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இயேசுக்கு தெளிக்கப்படும் ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற அந்த சுத்த ஜலம், நீ கொடுக்கிற சத்தியவசன இறைஞான விளக்கமும் ஒன்றாக இணைந்து உன்னுடைய கேட்கிறவருடைய சத்திய வசன பிரசங்கத்தை கேட்கிறவருடைய இருதயத்தின் ஆழங்களை சுத்திகரிக்கும். இதை நீங்கள் எங்கே கற்றுக்கொள்ளலாம்? எசேக்கியேல் 36 19 முதல் 30 வரையான வசனங்களிலே கற்றுக்கொள்ளலாம். அங்கே தெளிவாக விளக்கமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். போஜன உன் ஜீவாத்மாவின் மரணமற்ற பெருவாழ்வு என்னும் நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வதற்காக, நித்திய வாழ்வுக்காக கொடுக்கப்படுகிற ஜீவ போஜனமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எனப்படுகிற சத்திய இறைவார்த்தைகளாகிய சத்திய வசன ஞான விளக்கங்களை பகுத்து போதிக்கிற போது, அதோடு கூட நீ பானமாகிய அந்த உணவு அருந்துகின்ற போது விக்கல் வந்து விடாதபடிக்கு, அந்த உணவு வயிற்றிலே நன்றாக, இருதயத்திலே நன்றாக செரிமானமாவதற்காக தண்ணீர் குடிக்க வேண்டும். நாம் அதுக்கு தானே தண்ணீர் குடிக்கிற. உணவு இருந்தும் போது மாம்சத்திற்கு, வயிற்றுக்கு
போஜனமும் தண்ணீரும் இருக்கும். தண்ணீர் அருந்தாமல் உணவை மட்டும் அருந்தினால் செரிமானம் சற்று தடைபடும். அதற்காகத்தான் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே பார்க்கலாம், அப்போஸ்தலர்கள் தினந்தோறும் வீடுகளிலே சகோதரர்கள் ஒன்றாக கூடி தினந்தோறும் அப்பம் பிட்டு திராட்சரசம் குடித்து, அதாவது அப்பம் பிட்டு என்றால் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒப்பான அடையாளமான அப்பத்தையும் தின்று, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிற திராட்சரசத்தையும் பகிர்ந்துண்டு சத்தியவசனமாகிய ஞான மன்னாவை கற்றுக்கொண்டார்கள். தினந்தோறும். நீங்க சபையில மாசத்துக்கு ஒரு நாள் கொடுக்கிறது இல்லை. அப்போஸ்தலர்கள் கூடி வந்திருந்த இடங்களில் எல்லாம் அப்போஸ்தலர்களும் சகோதரர்களும் கூடி வந்து சத்தியவசனத்தை போதித்த கற்றுக்கொண்ட இடங்களில் எல்லாம் தினந்தோறும் அப்பம் விட்டு ரசமும் போஜன பானங்களை பருகி, அதாவது அப்பத்தையும் ரசத்தையும் பங்கிட்டு குடித்து உண்டு சத்தியவசன ஞான மன்னாவாகிய ஞான விளக்கங்களை, இறைஞான விளக்கங்களை கற்றுக்கொண்டார்கள் என்று தான் அப்போஸ்தல நடபடிகள் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறது. அந்த போஜன பான பாத்திரம் என்னால் உன் இருதயம். சங்கீதம் 116 அதிகாரம், சங்கீதம் 116 அதிகாரம் 13 வசனம் சொல்கிறது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். தாவீது அல்லது ஆசா, யார் எழுதினது என்று சொல்லப்படவில்லை. அங்கே கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். நீ கர்த்தரிடத்தில் காணிக்கைகளை கேட்கவில்லை, அதை புரிந்து கொள். பணத்தை கேட்கவில்லை, உன் சொத்தை கேட்கவில்லை. என்ன கேட்கிறார்? இங்கே சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். 13 வசனத்திலே சொல்லுகிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ரட்சிப்பின் பாத்திரம் அது அன்பான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவ இறைமக்களே, உங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரம் இது உன்னுடைய உள்ளான இருதயம். உன் இருதயத்தை முழுமையாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அதான் பிரமாணம், நியாய பிரமாணம். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு சிந்தனையோடும், உன் முழு ஆவியோடும், உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. நீ எதை கொடுக்கிறாய்? காணிக்கை கொடுக்கிறாய், அல்லேலியா சோத்திரம் சொல்லுகிறாய். ஏன் சொல்ற, எதுக்கு சொல்றேன்னு உனக்கே தெரியாது. நீ எதிலிருந்து எவைகளிலிருந்து காணிக்கை கொடுக்கிறாய், கொடுக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் இங்கே சொல்லுகிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உன் இருதயத்தை துறந்த இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு உள்ளத்தோடு ரட்சிப்பின் பாத்திரத்தை உன் இருதயத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். உன் ரட்சிப்பின் பாத்திரம், இங்கே சொல்லப்படுகிற போஜன பான பாத்திரம் உன்னுடைய ஆத்மாவும் உன் முழு இருதயமும், உள்ளான முழு இருதயமும், உன்னுடைய உள்ளான நிஜ மனிதம், அதை நீ கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். செலுத்தி இருக்கிறாயா? போதகனே, பிறருக்கு சத்திய வசனத்தை பிரசங்கிக்கிற புளித்த மாவை தினந்தோறும் அரைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ பிரசங்கம் தொடங்கின நாள் முதல், நீ ஊழியம் தொடங்கின நாள் முதல் எந்த புளித்த மாவை அரைத்தாயோ அதே புளித்த மாவை ஆண்டாண்டு காலமாய் கட்டுக்கதைகளும் பொய் சாட்சிகளும் கலந்து அரைத்து மக்கள் மேல் திணித்துக் கொண்டிருக்கிறாயே. அதற்கு அவர்கள் அல்லேலியா சோத்திரம் ஆமேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. இதையா? இல்லை. உன் இருதயம் தினந்தோறும் புதிதாக்கப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும்.
தினந்தோறும் உன் இருதயத்தை நீ கழுவி சுத்திகரிக்க வேண்டும். இருதயத்தின் தீய எண்ணங்கள் எப்பொழுதும் நீ மாம்ச சரீரத்தில் இருக்கிற நாள் வரையிலும் உன் இருதயத்திலே உன் மாமிசத்தின் இச்சைகள் அடங்கிய தீய எண்ணங்களும் உன் இருதயத்தில் நிறைந்திருக்கிற அநீதத்தின் கூலியாகிய பணமும் இவ்வுலக சம்பத்துக்களும் சம்பாத்தியங்களும் உன்னை தீட்டுப்பட கரைப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஆகவே சத்திய வசனம் எப்படி காலைதோறும் புதிதாக இருக்கிறதோ அதுபோல உன் இருதயம் தினந்தோறும் இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் ரத்தத்தினாலும் சத்திய வசனத்தினாலும் தினந்தோறும் புதிதாக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நீ ஆலயத்திற்கு வரும்போது புதிதாக்கப்பட்ட புதிய இருதயத்தோடு, புதிய உள்ளத்தோடு, புதிய மனதோடு, புதிய ஆவியோடு, புதிய சிந்தையோடு நீ கர்த்தருக்கு உன்னை காணிக்கையாக படைக்க வேண்டும். அதனால காணிக்க கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல. நீங்க அப்படி நினைக்க கூடாது. சங்கீதம் 116 அதிகாரம் 14 வசனம் அதை சொல்லுகிறது. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். நீ பொருத்தனை காணிக்கை தருவேன், நேர்ச்சை வைத்திருக்கிறாய் என்றால் அந்த காணிக்கை அதுக்கப்புறம் தான் செலுத்தணும். முதலாவது நீ செலுத்த வேண்டியது 13ஆம் வசனம், ரட்சிப்பின் பாத்திரமாகிய உன் இருதயத்தை திறந்த நிலையிலே, புதிதாக்கப்பட்ட நிலையிலே முழு இருதயத்தை, முழு ஆத்மாவை, முழு மனதை, முழு சிந்தையை, முழு உள்ளத்தை, முழு பலத்தை, முழு ஆவியை நீ அவருக்கு கொடுக்க வேண்டும். எதையும் மிச்சமைக்க கூடாது. அதுக்கப்புறம் நீ செய்த நேர்ச்சை காணிக்கையை அல்லது பொருத்தனை காணிக்கையை செய். கர்த்தருக்கு காணிக்கை, நீ காணிக்கை செலுத்துவது அப்படித்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அடுத்த வசனம் சொல்லுகிறது. அதாவது மத்தேயு 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, குருடனான பரிசேயனே, அதாவது ஆவிக்குரிய மனக்கண்கள் குருடாகி போனவனே, அல்லது ஆவிக்குரிய கண்கள் மாமிசத்தின் இச்சைகளுக்குள்ளே சொருகி போனவனே, போஜன பான பாத்திரங்களின் உன் ஆத்மா ஜீவாத்மாவின் நித்திய வாழ்வுக்கு, மரணமற்ற நித்திய பெருவாழ்வுக்கு தேவையான ஜீவ மன்னா, ஜீவ ஆகாரமாகி ஜீவ உணவாகிய சத்திய வசனங்களை நீ உள்வாங்கிக் கொள்வதற்காக நீ என்ன செய்ய வேண்டுமா? உன்னை கேட்க, நீ போதிக்கிற சத்திய வசன பிரசங்கங்களை கேட்க வருகிற, உன்னிடத்தில் ஜெபிக்க வருகிற ஜனங்களுடைய உள்ளான இருதயத்தை, அவருடைய ரட்சிப்பின் பாத்திரமாகிய முழு இருதயத்தையும் நீ சத்திய வசன போதனைகளினாலும் தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்கிறார். இவ்வுலகத்தின் ஆற்றின் தண்ணீர்கள் அல்ல. நீ ஞான ஸ்நானம் கொடுக்கிறாய். எதற்கு? முழுக்க ஸ்நானம். முழுக்க ஸ்நானம். தண்ணீர் நிற்காத, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற சுத்த ஜலமாகி ஜீவ தண்ணீர் நிற்காத, தங்கி இருக்காத ஆற்றின் தண்ணீர்களிலும், குளத்தின் தண்ணீர்களிலும், காயல் தண்ணீர்களிலும், தொட்டிகளிலே நிரப்பப்பட்ட தண்ணீர்களிலும், நீரூற்றுகளின் தண்ணீர்களிலும் நீ முழுக்க ஸ்நானம் கொடுக்கிறாய். நீ எவ்வளவு பக்தி வேடதாரி பார். நீ வெளிவேட பரிசுத்தவான் அல்லவா? நீ பக்தி வேடம் தரித்திருக்கிறாய். நான் தேவனுடைய மனுஷன், நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன். உன்னை நீ சோதித்து பார்க்கவில்லை. உன்னிடத்தில் இருப்பது பரிசுத்த ஆவியா, இல்லை பொருளாசையின் இச்சையின் ஆவியா, இல்லை மாமிச இச்சையின் ஏசித்தன் ஆவியா, உன்னை வழி தப்பி திரியப்படுகிற ஏசபேலின் ஆவியா என்பதை கூட நீ நிதானித்தறியவில்லையே. நீ எப்படி சத்தியத்தை மற்றவருக்கு போதிப்பாய்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, என்னை கேட்கிற கிறிஸ்துவுக்குள் சத்திய வசன ஞான விளக்கங்களை கேட்க மனதுள்ளவர்கள் மட்டும் கேட்டால் போதும், மற்றவர்கள் ஓடிவிடுங்கள். ஆகவே அவர் சொல்லுகிறார், பானபாத்திரங்களின் போஜன பானபாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படிக்கு அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. இல்லை என்றால் எப்படி இருக்கிறீர்களாம்? கற்பிக்கிறவர்களும் போதகர்களும் ஊழியர்களும் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் அவர்களிடத்திலே போய் புற உடலை முழுக்கு ஸ்நானத்தின் மூலமாய் புற உடலை கழுவிக்கொண்டு பொய் சாட்சிகளாலும் கட்டுக்கதைகளாலும் நிறைந்த புளித்து போன அப்பங்களை, புளித்து போன பிரசங்கங்களை கேட்டு அல்லேலியா சோத்திரம் ஆமென் பிரைஸ் தி லார்ட் என்று சத்தமிட்டுக் கொண்டிருக்கிற
பக்தி வேட கிறிஸ்தவ போலிகளும் எப்படி இருக்கிறீர்களாம்? அவர் சொல்லுகிறார் 27ஆம் வசனம், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறீர்களாம்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்களாம். எல்லா கிறிஸ்தவ வீடுகளிலும் தங்கள் முன்னோர்கள் வீட்டின் அங்கத்தினர்கள் இறந்து போனால் அங்கே அவர்களுக்கு அடக்கம் பண்ணி கல்லறை கட்டியிருப்பார்கள். அலங்காரமான கல்லறைகள். ஏழைகளானால் மண்ணிலே புதைத்திருப்பார்கள். பணக்காரர்களானால் உள்ளிலிருந்து கான்கிரீட் கட்டிடங்களை எழுப்பி அதற்குள்ளே சடலங்களை மரித்து போனவர்களின் பிரதங்களை வைத்து மூடி கட்டி எழுப்பி மேலே கிரானைட் கற்களை பூசி போட்டு அதிலே நீதிமான் கர்த்தருக்குள் இது முதல் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றது. இங்கே ஒரு பரிசுத்தவான் தூங்கிக் கொண்டிருக்கிறார், உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் கல்வெட்டுகளை வைக்கிறீர்கள். அவன் பரிசுத்தவானா, நீதிமானா, தேவனுடைய மனுஷனா? அவனை தான் கேட்கணும். கர்த்தருக்கு தான் தெரியும் அவன் எவ்வளவு பெரிய பொறுக்கியா இருந்திருந்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதல்ல. அதைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். உள்ளேயோ அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும். யாரை போல? இன்றைய பக்தி வேட கிறிஸ்தவர்கள் அனைவரும், பக்தி வேட தேவனுடைய மனுஷர்கள் அனைவரும், ஊழியக்காரர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிற அனைத்து பக்தி வேட போதகர்களும், தீர்க்க தரிசன போதகர்களும், அப்போஸ்தல போதகர்களும், சுவிசேஷ ஊழியர்களும், போதகர்களும் எப்படி இருக்கிறார்களாம்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாய் இருக்கிறார்களாம். அங்கே அவைகளுக்குள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகலவித அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கிறது. புரியுதுங்களா? மரித்து போன ஒரு கல்லறை, ஒரு சடலத்தை பல நாட்கள் கழித்து அந்த கல்லறையை திறந்து பார்த்தால் தெரியும். மூக்கை பிடித்துக் கொள்ள வேண்டும், வாயை மூடிக்கொள்ள வேண்டும், துர்நாற்றம். அதுபோல இந்த புற உடலை இவ்வுலகத்தின் தண்ணீர்களால் முழுக்கி கழி, அதாவது புற உடலை கழுவுகிற இதற்கு அடையாளமான ஸ்நானம், முழுக்க ஸ்நானத்தை கொடுத்து புற உடலை கழுவி வெண்வஸ்திரங்களை உடுத்தி நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று கூவுகிறார்களே, நாங்கள் நீதிமான்கள், நாங்கள் தேவனுடைய மனுஷர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆவியினால் நிறைந்தவர்கள். எந்த ஆவியும் அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்லுகிறேன், இவைகள் எல்லாம் அசுத்த ஆவிகள், குறி சொல்லுகிற ஆவிகள், வழிதப்பி தெரிய பண்ணுகிற வேசித்தன ஆவிகள், மாம்சீக இச்சைகளை நிறைவேற்ற துடிக்கிற அருவருப்பின் வேசித்தன ஆவிகள், பொய்யின் ஆவிகள், பொருளாசையின் ஆவிகள், சம்பாத்திய இச்சைகளின் ஆவிகள். இப்படிப்பட்ட ஆவிகளால் நிறைந்திருந்து கொண்டு நாங்கள் ஆவியை பெற்றவர்கள், நாங்கள் மறுபடி பிறந்தவர்கள், நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று வெள்ளை வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாய் திரிகிற கள்ள போதகர்களே, கள்ள தீர்க்கதரிசிகளே, கள்ள அப்போஸ்தலர்களே, கள்ள ஊழியக்காரர்களே, அவர்களை பின்பற்றுகிற கள்ள பக்தி வேட வெளிவேடம் போடுகிற கள்ள கிறிஸ்தவர்களே, உங்களுடைய இருதயங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதாம்? அழுகின் நாற்றம் எடுக்கிற பிரேதங்கள் இருக்கிற பிரேத குழிகளை போல் இருக்கிறதாம். உங்கள் இருதயங்கள் எல்லாம் அழுகின் நாற்றம் எடுக்கிற பிரேதங்களாலும் சாக்கடை கழிவுப் பொருட்களாலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் இருதயங்கள் முழுவதும் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும், தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயிருந்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தால், நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறீர்கள் என்றால், பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், ஒன்று பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலனை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் கூறி அறிவித்திருக்கிறபடி
பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவினாலும் ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலும் சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறதினாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பரதேசிகளாகிய நீங்கள் பரிசுத்தவான்களாக்கப்படும்படியாய் உங்கள் உள்ளான இருதயமாகிய போஜன பான பாத்திரங்கள், உங்கள் உள்ளான இருதயமாகிய ஆவி ஆத்துமா சரீரம், உள்ளான இருதயம் கழுவி சுத்திகரிக்கப்படும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை முழுவதுமாய் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் உங்களை முற்றிலுமாய் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன். அவர் உங்களை மீட்டு ரட்சிப்பார். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை, உங்கள் முழு இருதயத்தையும், ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் இருதயத்தையும் அவர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு செய்தியோடு வருகிற வியாழன் அன்று மதியத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இந்த இறைவார்த்தைகள் உங்கள் ஆத்துமாவுக்கு பிரயோஜனமாயிருக்க, உங்கள் வாழ்வு நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு பிரயோஜனமாயிருக்க இந்த இறைவார்த்தைகளின் ஞான விளக்கங்கள் உங்களுக்கு போதுமானவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். வேதத்தை படியுங்கள், முழங்காலில் நின்று தியானியுங்கள், அனுதினமும் காலையிலே அவரோடு பேசுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா.